அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதைய பத்தி பேசலாம் அப்படின்னு நெனச்சேன். மார்ச் மாதம் விண்மீன் மின்னுதல்ல இத படிச்சேன். எழுதியவர் அப்பு சிவா. கதையின் தலைப்பு போராளி. போராளி அப்படின்னு தலைப்ப வாசிச்சதுமே எனக்கு சிரிப்பு வந்தது உண்மை. ஏன்னா, அந்த சொல்ல இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல அந்த அளவுக்கு மலினமாக்கப்பட்டிருக்கு. அந்த சொல்லுக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் போராளின்னு சொன்னதுனாலே என்னமோ, அந்த போராளின்ற சொல்லே ஒரு சிரிப்புக்குரிய சொல்லா மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். என் எதிர்பார்ப்பை பொய்யாக்கல இந்த கதையும். அப்படித்தான் இருந்தது. கதை தொடங்கும்போது, காஃபி தூள் கம்மியா இருக்கு. இந்த ஆளு ஸ்ட்ராங்கா தான் குடிப்பாரு. நேத்து அவர் தான் காப்பி போட்டாரு. அப்போ கூட காப்பி தூள் குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட பாபுவோட மனைவி கவிதா, ஆ சரி இந்த ஸ்ட்ராங்கா போடணுமேன்றக்காண்டி தன்னுடைய காப்பிய தியாகம் செஞ்சுட்டு, அவருக்கு மட்டும் காப்பி போட்டு பாபு கிட்ட போய் குடுக்க போறாங்க. பாபு ஃபே கம்ப்யூட்டர்ல மும்முரமா போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு Facebookல. இவங்க கூப்பிட கூப்பிட கூட கேட்காம, இரு இந்த வாரேன், முடிச்சுட்டு வாரேன்ட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை காலையில 2 பேரும் சேர்ந்து தான் காஃபி குடிப்பாங்க. அது கூட மனைவி காஃபி கப் இல்லாம நமக்கு மட்டும் குடுக்குறாளேன்ற சிந்தனை கூட இல்லாம, எந்த கவலையும் இல்லாம அவர் காஃபிய வாங்கி குடிச்சுக்கிட்டு போஸ்ட் போடுறாரு. ஏங்க உங்கள்ட்ட பேசணும்னாலும், இரு முக்கியமான வேலையா இருக்கேன். முக்கியமான போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அப்படின்னதும், என்னங்க அப்படி முக்கியமா பண்ணிட்டுருக்கீங்க? இரு உனக்கு அதெல்லாம் புரியாது. என்னன்னா, பெண்கள் கோயிலுக்கு சுடிதார் போட்டு வர்றது, பெண்களின் உடை பற்றி இதெல்லாம் சிலருக்கு கருத்து தெரிவிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தவறு. பெண்களுடைய ஆடை சுதந்திரம், பெண்ணியம் இது தொடர்பா அவரு பெண்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறார் Facebookல. அந்த Facebook போராளி தான் பாபு. அப்ப ஏங்க நாங்க உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றேங்க. நிஜ உலகத்துக்கு வாங்க அத விட்டுட்டு அப்படின்னு சொல்றா கவிதா. இரும்மா அந்த வரேன்ட்டு வேகமா போஸ்ட்ட போட்டுட்டு, லேப்டாப்பை மூடி வச்சுட்டு, என்ன இப்போ சொல்லு அப்படின்னதும், ஏங்க இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னதும், போகலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நமக்கு அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்றது தோணுது. பாபுவும் கவிதாவும் கல்யாணம் ஆனதுமே கொஞ்ச நாள்லேயே தனி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பாபு தான். ஏன்னா ப்ரைவசி அது இதுன்னு ஏதேதோ காரணம் சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டார். கவிதா அத்தை மட்டும் தனியாக இருப்பாங்களே, அவங்களோட இருக்கலாம்னு சொன்னப்போ கூட, இல்லை அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி தனியாக வந்தவர். வாரம் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தார். மாதத்துக்கு ஒரு தடவை போனார். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது விசேஷம்னா தான் போகிறார். இந்த பாபு எப்படியாப்பட்ட மனுஷன்னா நல்லவன் தான். ஆனால் அந்த தனக்குன்னு ஒரு சின்ன உலகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிற ஒரு சுயநலமான மனுஷன். வெளி உலகத்தில் நிஜத்தை சந்திக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத ஆள்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த பாபுவை பொறுத்த மட்டும் இந்த ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்களில் இவ்வளோ பெண்ணிய கருத்துக்களோட போராளியாக இருக்கிற பாபு, தன் மனைவி கவிதா வேலைக்கு போகணும்னு சொன்னப்போ கூட அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, வீட்டை பார்த்துக்கிறது தான் பெண்ணுக்கு ஒரு தனித்துவம், பெண்மையோடைய அழகே அதுதான், நீ வீட்டை பார்த்துக்கிட்டா போதும், வேலைக்கெலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறார். பணம் மட்டுமே முக்கியம் இல்லைங்க வேலைக்குன்னு போகிறதுன்றது, இப்போ எனக்கான ஒரு தகுதிங்க அது, நான் அதெல்லாம் தேவையில்லை, நீ வீட்டை பார்த்துக்கிறது தான் தகுதின்னு தன் மனைவியை வீட்டிலே இருக்க வைக்கிற ஆள் தான் இந்த ஃபேஸ்புக் போராளி பாபு. இதுபெல்லாம் பண்ணிட்டு பாரதியின் பேரன் அப்படின்னு போஸ்ட் போடுவார். பெரியார் தோள் மேலே கை போட்ட மாதிரி ஃபோட்டோ ஏஐயில் பண்ணி அதை போஸ்ட்டாக போடக்கூடிய இந்த பாபு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாரு. ஆனால் கல்யாணம் பண்ணி பாபு வீட்டுக்கு கவிதா வரும்போதே பாபுவோட அக்கா செல்வி அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்புறம் தான் விஷயம் தெரியுது, செல்வி வீட்டில் அடிக்கடி பிரச்சனையாகும். அவங்க சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, போவாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அதன் பிறகு செல்வி நாத்தனார் கவிதாட்ட தான் நிறைய மனம் விட்டு பகிர்ந்துக்கிறது. அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, பணக்காரன்னு சொல்லி ஒருத்தன் கட்டி வச்சுட்டாங்க, அந்த ஆள் என்னென்ன கொடுமைப்படுத்துகிறான்றத செல்வி கவிதாட்ட சொல்கிற வழக்கம் உண்டு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறவங்க. இன்றைக்கி எதுக்கு போகிறாங்கன்னா, பஞ்சாயத்து பெரிய அளவில் போயிடுச்சு. அந்த செல்வியின் கணவர் ராஜேந்திரன் எப்படியாப்பட்ட ஆள்னா, பெரிய ஊதாரி, செலவாளி, இப்படியாகத்தான் அறியப்பட்டவர். அதன் பிறகு ஒரு குடிகாரனாக இருந்திருக்கிறாரு. இந்த குடிகாரனாக இருந்ததுக்கும் மேலே அந்த குடும்பம் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருக்கு. செல்வியும் போராடி பார்த்துருக்குறா. வீட்டுக்கு வர போக இப்படி நடக்க ஒரு குழந்தை வேறு ஆகிப்போச்சு. கடைசியில் அந்த குடும்பம் வேகமாக தனியாக அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுத்து அவங்க நல்லவங்க மாதிரி ஆயிட்டாங்க. பிரித்து தனிப்பட்ட முறையில் சொத்து வந்ததுனால சொத்தை பூரா விற்று, செல்வி நகைகளையும் விற்று வறுமைக்கே வந்த பிறகு படிக்க வைக்கணும் பிள்ளையா அது இதுன்ற கஷ்டத்தில் செல்வி ஒரு டீச்சர் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிடுறா. அதன் பிறகு தான் செல்விக்கு தெரியுது ராஜேந்திரனுக்கு சில பெண்களோட தொடர்பு அப்படின்னு.
அந்த தொடர்பை தெரிஞ்சுக்கிட்ட செல்வி என்ன செஞ்சுட்டா, இனி இவனோட வாழ முடியாது. இம்புட்டு பிரச்சனை குடிச்சது, ஊதாரித்தனமா இருந்தது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டவ, கணவனுக்கு இன்னொரு பெண்களோட அ தொடர்புன்னு தெரிஞ்சதும், "நீ வாழ முடியாதுன்னு" வீட்டுக்கு வந்துட்டா. இத புரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன செஞ்சுட்டான், ரொம்ப தெளிவா ஒரு வேல பார்த்துட்டான். கடைசியில இந்த பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்றப்ப செல்வி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தா, டீச்சர் வேலைக்கு. சம்பளம் குறைவா இருந்தாலும் ஒரு வேலை அப்படின்றக்காக செல்வி போயிட்டு இருந்தா. அந்த ராஜேந்திரன் அதையே கதைய மாத்திட்டான். இங்க வந்து செல்வியோடைய அம்மா, பாபுவோடைய அம்மாட்ட அ தன்னுடைய மனைவிய பத்தி தப்பா சொல்றான். அவ வேலைக்கு போற இடத்துல அந்த பிரின்சிபாலோட தொடர்பா இருக்கா. இது எனக்கு புடிக்கல அப்படின்னு தான் இன்னைக்கு பிரச்சனையே. இப்ப 2 குடும்பம் வந்து உட்காந்தாச்சு. வழக்கம் போல பஞ்சாயத்துல முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும்னு பெருசுக பஞ்சாயத்த பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆம்பளைய கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம அனுசரிச்சு போவோம்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், "ஏதோ நான் ஊதாரித்தனமா இருந்துட்டேன், கஷ்டப்பட்டேன். இப்போ முன்னாடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் போராடிட்டு இருக்கப்போ, இவ இப்படி இன்னொரு துணை தேடி போலாமா?" அப்படின்னு வார்த்தைய விடுறான். அப்ப இருந்தாலும் இவங்க வந்து அந்த தவற வந்து கண்டிக்காம, "ஏதோ நடந்து போச்சுப்பா. எங்க பொண்ணு ஒழுங்கா இருப்பா. நீ வந்து இனிமே குடிக்காம ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்" அப்படின்னு இவங்க தரப்புல பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கவிதா கணவன பார்க்குறா. கணவன் குனிஞ்சு Facebook மொபைல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறான். எந்த கருத்தும் சொல்ல மாட்டாம, சொல்ல தைரியம் இல்லாம அமைதியா இருக்கிறான். கவிதாவால பொறுக்க முடியல. அப்ப எல்லாமே எங்க பொண்ணு மேல தான் தப்புன்னு சொல்றீங்களா? அப்படின்னதும், அப்ப என்ன அவள வேலைக்கு போகாம இருக்க சொல்லுங்க அப்படின்றான் ராஜேந்திரன். வேலைக்கு போகாம இருக்கணுமா? ஏன் உன் காலம் பூரா சோத்துக்கும், கஞ்சிக்கும் உங்கட்டயே கையேந்தி நிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அவ வேலைக்கு போய் அவ சம்பாரிக்க கூடாதான்னு கவிதா சொல்லும்போது, அதனால தான் இந்த மாரி தொடர்புலாம் ஏற்படுது. இதுக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ற? அப்போ நீ அப்படி ஆளா? அப்படின்னு ராஜேந்திரன் கவிதாவ கேட்டுறான். கேட்ட உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா அயோக்கிய நாயே பொண்டாட்டிய வச்சு பொழைக்க தெரியாம அவ மேல ஒரு புண்ணியவதி அவ. அவ மேல பழியையும் போட்டுப்புட்டு, இப்ப என்னைய இப்படி கேட்குறியான்னு ஓங்கி ஒரு அற விட்டுறான். இன்புட்டு அமளி துமளி நடக்கும்போது அவன் நிமிர்ந்து பார்க்குறான் புருஷன். ஆஹா! என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்றப்ப, செல்வி ராஜேந்திரனுடைய மனைவி செல்வி வேகமா ஓடி வந்து கவிதா கைய பிடிச்சுட்டு, "என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிப்ப" அப்படின்னு கைய பிடிச்சிடுறா. இப்பயும் பாபு Facebookல குனிஞ்சு மொபைல்ல நோண்டிக்கிட்டு, ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கிறானே தவிர எந்த கருத்தும் சொல்லல. கதைய முடிச்சிடுறாரு எழுத்தாளர். இதுல இந்த சமூக வலைதளங்கள்ல போராளியாக சமூக சமூக நீதி, பெண்ணியம் பேசுகிற ய பெரும்பாலானோர் நிஜ வாழ்க்கையில அதனுடைய உண்மைய, நிஜத்த நேரடியா முகங்கொண்டு பார்க்கவோ, எ குரல் கொடுக்கவோ தயங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள் அப்படின்றத ஒரு அழகான கருத்தா இங்க பதிவு செஞ்சிருக்கிறார் எழுத்தாளர். இன்னொரு பக்கம் எவ்வளவு பெண்ணியம் பேசினாலும், எவ்வளவு போராடினாலும், இன்னும் கஷ்டப்பட்டாலும், ஆ இவ்வளோ பிரச்சனை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலுமே, பெண்களே தங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக இன்னொருத்தர் குரல் கொடுக்கும்போது, அவங்களுக்கு ஆதரவா இல்லாம, இன்னும் அந்த பழைய கருத்தான பெண் அடங்கித்தான் போகணும். ஆண வந்து கை நீட்டி அடிச்சது தப்பு. அதுக்கு குரல் அதுக்கு ஒத்துக்கிறாம அந்த மனநிலையில இன்னும் பெண்கள் இருக்கிறாங்க. அப்படின்ற கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு எழுத்தாளர் அப்பு சிவா. இந்த போராளி அப்படின்ற கதை இந்த நம்ம சமகாலத்தில் வாழ்கிற ஃபேஸ்புக் போராளிகள், சமூக வலைதள போராளிகளையும், பெண்களுடைய நிலைமையும், பெண்களுக்கு எதிராக பெண்களே இன்னமும் பழைய அடிமைத்தனத்தை ஏற்பதையும் தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்று உங்களோட இந்த கதையை வாசிச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.